எனக்கு வாழ்க்கையில ரெண்டு இன்னொன்னு எனக்கு ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட இருக்கிற ஐட்மோஷனையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீஷெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது வந்து பண்ண நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து பண்ண இதில் எப்படி ஷோ ஆகும். ஜஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்த பண்ணி மறக்காமல் எனக்கு ஒரு லைக்கை மட்டும் ஸோ ப்ளீஸ் கேஸ் மறக்காமல் அப்படியே போய் மறக்காமல் தட்டிட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண ஒரு ரெண்டு விஷயம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ண இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபான் வந்து பண்ண நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்வெர்ட் பண்ண தேர்தலுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். ஸோ இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே எடிட் டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே ஃபாண்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டு இதில் வேவ் ஆன் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே இன்வெர்ட் பண்ண இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் இங்கே டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணாதே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட் மோஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ அது முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ண நம்ம எடிட் பண்ணிட்டு இருந்தலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஃபெலோ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே பட்டனை கிளிக் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உடுப்புக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல வந்து பண்ணாக்க செட் பண்ணிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணிட்டு பின்னாடி மேலே காலில் எஸ்ஓ பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கிரேப் ஃப்ரம் எஸ்பிஜை கிளிக் போயிட்டு கீழே எஸ்ஓ பண்ணிங்கனாக்கா சுந்தப்புக்கு ஃபாரஸ்ட் ஃபைலை கனெக்ட் ஆயிரும். இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பண்ண நீங்கள் பேக் வந்துக்குங்க. நெக்ஸ்ட் நாம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண டைலாக்கு தகுந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அது நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு வந்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் இங்கே கீழ் போயிட்டு கீழே அமௌண்ட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் தேர்ட் ஆப்ஷன் இருப்பாருங்க அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேம் இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ண ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஜூம் பண்ணிட்டுங்க. ஸோ எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபேமுக்கும் சென்டரை கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை வந்து நீங்கள் செட் பண்ணிட்டுங்க. ஓகே, ஸோ முடிஞ்சா நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் ப்ரெல் இருப்பாருங்க அது நீங்கள் செல்ல போயிட்டு இல்லை மோஷன் பெல்லில் ஒரு ஃபீட் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு இது ஓப்பன் பண்ணிட்டு இந்த வேல்யூ வேணால் நீங்கள் உங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர் நீங்கள் பொருள் 10 மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சு அப்படி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட்டை அடுத்த டெஸ்ட்டுக்கு எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண பார்த்தலாமா. ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்டிஎல் கிளியர்மா இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் ஆஃப் ஆகிட்டு பிஎஸ் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து இப்போ டேட்டா நீங்கள் பிஎஸ்டிஎல் கொடுத்தா ஜஸ்ட்டு அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிடும். இதே சேம் எத்தனை நான் லிக்ஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த எஃபெக்ட்டை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைனல் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட்டுக்கு கீழே வந்து ஒயிட் கலர் மாதிரி ஒரு ஷேடோ வரலையோ ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த இமேஜை நம்ம எட்டில் கொடுத்துருக்க மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ எல்லா லிக்ஸுக்கும் கீழே சாங்குக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த லிரிக்ஸை நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு இந்த பிக்கை நீங்கள் எசைன் பண்ணிட்டுருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்லேயே வேல்யூ வந்து பண்ண ஒரு 30 இல்லைனாக்கு ஒரு 25 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த டெம்ப்ளேட் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் எதை பண்ணிக்கோம். ஜஸ்ட் இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே புஷும் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த செகண்ட் ஆப் சில் போயிட்டு இதை வந்து பண்ணாக்க ப்ளஸ் 90 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி பேக் போயிட்டு மேலே பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஃபுல் கம்ப்ரஷன்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தாக்க ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து கிளிக்ஸ் எந்த இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இந்த டெம்ப்ளேட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக 10 மணி உங்களுக்கு லிக்ஸ் லுக்கு கிடச்சிச்சா. ஸோ அவ்வளோதாங்க.
ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம பிக்கு ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தலாமா? ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு 4 குரூப் இருக்கு பாருங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ணாக்க டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரர் ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த 3 ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஜூம் பண்ணி வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு ஸோ கரெக்டாக ஆட் ஆகிருக்கான்றது வந்து பண்ண நீங்கள் செக் பண்ணிக்கோ. ஸோ இது எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் வந்து பண்ணக்கூடிய பிக்குடைய சைஸ் வந்து கம்மி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த பிக் வந்து பண்ண கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் பிக்கை செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்து அப்படியே வந்து பண்ணாக்க பேக் போய்க்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட் குரூப்பில் ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் செகண்ட் குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நான் காப்பி பண்ணதே இந்த பாக்ஸை கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கலர் கொண்டு மேல்க்கு லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை இங்கே கட் பண்ணிட்டுங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கா நெக்ஸ்ட்டு அதிலே நேராக வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஃபேஸ் மட்டும் தெரியுற மாதிரி கரெக்டாக நீங்கள் செட் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி இது ஆட் ஆயிடும். இதே சேம் மெத்தடில் மீதி இருக்கிற அந்த 2 குரூப்புக்கே நீங்கள் வந்து பண்ணாக்கா பிக்கை 1 பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு சூப்பர் ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்போ தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு கீழே ஒரு க்ரீன் கலர் இருக்கா ஜஸ்ட் க்ரீன் கலரை கீழ் போயிட்டு இந்த கலெக்ஷன் கொட்டு ஸ்டாருக்கு கீழ் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி அந்த 4:5 பிக்கு கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த பிக்கு இங்கே செலக்ட் போயிட்டு மேலே பசங்க கொடுத்தா ஜஸ்ட் அந்த பிக்கு ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பேக் போயிட்டு மேலே ஒரு லேயர் பாருங்கள் ஒயிட் கலர் மாதிரி ஜஸ்ட் அந்த லேயர் கீழ் போயிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் கீழே மூவ் பண்ண மாஸ்க் இருக்கா அதுவும் கீழ் போயிட்டு உள்ளே பண்ண ஒரு மாஸ்க் ஃபிட்டே இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த லுக்கும் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு க்ரீன் கலர் இருக்கா அந்த க்ரீன் கலர் கீழ் போயிட்டு கலெக்ஷன் கொட்டு ஸ்டார் கீழ் போயிட்டு ஸோ நான் எடிட் பண்ண 4:5 பிக்கை செலக்ட் போயிட்டு மேலே பசங்க கொண்டா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். அதே மாதிரி தான் ஜஸ்ட் உங்களுக்கு பிக்கு சரி ஆட் ஆகிருக்க மோட்ஸில் போயிட்டு அச்சன் பண்ணி செட் பண்ணிட்டு இருக்கோம். இதே சேம் மெத்தடில் நெக்ஸ்ட் க்ரீனில் வந்து பண்ணாக்க நான் வந்து பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இந்த மாதிரி பிளாங்காக தான் இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. இப்போ நாம் எடிட் பண்ண இந்த 3 லேயரில் பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்க அந்த பிக்கை அதுக்கு மேல் கீழே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி 2 லேயர் கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃபரத்தில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸை கொடுத்து பேஸ்ட் 2 லேயர் கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த பிக்கு கீழே மேலே வர மாதிரி இங்கே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்குது காஞ்சி செக் பண்ணணும். ஸோ கம்மியாக தான் இருக்குது சென்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த லேயரை கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் ஆயிரும். இதே சேம் மெத்தட் கிளி குரூப்புக்கு நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கலஃபும் கொடுத்து ஸ்டாங்கிள் போயிட்டு உங்கள்கிட்ட வேறு பிக் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் போயிட்டு மேலே புஷையும் கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 2 கேஃப் இருக்கும் முன்ன பண்ண அதே சேம் மெத்தட் ஜஸ்ட் இங்கே இருக்கிற லேயர் நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பண்ண பேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டான டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணாக்க ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி அசைன் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க இஷ்யூ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். Thanks for watching, guys.